பட்டு கொட்டி என்ன சொல்லடா உன் பாசத்துக்கு இடையில் ஏதோ இல்லடா பூமி போல என்னை எண்ணி சுத்தி வரும் சந்திரனே 100 ஜன்மம் உன் கூடவே வாழ வேணும் வந்தவனே என் மனதில் வந்தவனே இன்னும் நீதானவனே உறங்கிடும் வரையில் விழிகளில் இருப்பாய் இமைகளை தாண்டி இதயத்தில் கலப்பாய் உனக்கென நானும் எனக்கென நீயும் ஒன்றாக வாழ்வோமே நான் 100 ஆண்டு காலம் சின்ன குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா உன் பாசத்துக்கு இடையின ஏதோ இல்லை நந்தினி என்ன ஆச்சு உனக்கு? இது வீடு இல்லை, வெளியே வந்திருக்கோம். இருக்கட்டும், எங்கே இருந்தால் என்ன? நான் யாருக்கிட்டையும் இருக்கலல்ல, எங்கள் மாமா கூட தானே இருக்கேன். சரிதான், ஆனால் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்கல்ல. என் சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம், எனக்கு இதுதான் சந்தோஷம். சரிதான், ஆனால் வீடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பொது இடம்ல. நான் இப்போ ஒரு வாரமாக தானே மாமா உங்ககிட்டயே இருக்கேன். சரிதான், இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்களா மாமா? அப்போ நான் தனியாக தானே இருக்கணும். சரி, நான் இப்படியே இருந்துக்கிறேன் மாமா, நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் உங்ககிட்ட. நான் இப்படி இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா மாமா உங்ககிட்ட. ஆசைப்பட்டியா? ம், ஆமாம். சரி, ஆசைப்பட்ட. ஆனால் நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தானே இப்போ பக்கத்தில் வர. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கும் போதெல்லாம் பக்கத்துலேயே வரவே இல்லையே. அது அப்போ நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல மாமா, திடீர்னு தானே பேசுனீங்க. அதனால் எதையும் சொல்லதுக்கு தோணலை, பயம். அப்புறம் பக்கத்தில் வந்தாலும் திட்டுவீங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சுடா மாமா. பயமாக இருந்துச்சா? நான் தான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல எதுவும் சொல்லதுக்கு பயப்படாதுன்னு. அப்புறம் என்ன? சொல்கிறதுக்கு இல்லை மாமா, சொல்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல மாமா. நீ எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல, சரியா? பயப்படாத, சொல்லு உடனே. இனிமேல் சொல்லுவேன் மாமா. சரி சரி, வேறு ஏதாச்சும் ஆசைப்பட்டிருக்கியா? வேற இப்போ ஒன்றும் தோணலை மாமா. சரி, அப்படியே உனக்கு ஏற்கனவே எதுவும் ஆசைப்பட்டது தோணுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை உடனே சொல்லணும் என்ன? சொல்கிறேன் மாமா. சரி, இப்படியே உட்காந்துட்டு இருக்க, ஏதாச்சும் பேசு. என்ன பேசுனே தெரியல. சரி மாமா, நீங்கள் அங்கே வெளியில் சுற்றி பார்க்க போவேன்னு சொன்னீங்கன்னா எங்கே தான் போவீங்க சொல்லுங்களேன். சொல்லணுமா? நான் அன்னைக்கே சொன்னோம்டா, கேட் ஆஃப் இந்தியா போகணும். அங்கே கேட் மட்டும் தானே மாமா இருக்குது, அங்கே வேறு என்ன இருக்குது? அங்கேயா? அங்கே கேட் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப கூட்டம் இருக்கும் தெரியுமா? செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, செக் பண்ணி தான் விடுவாங்க. அப்புறம் அங்கே அது பக்கத்தில் கடல் இருக்குல்ல, தண்ணி கிடக்கும், போட்டிங் போகலாம் அதில். அப்புறம் பக்கத்தில் தாஜ் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கலாம், அதுவும் அங்கே தான் இருக்குது. அது பெரிய ஹோட்டல் என்ன மாமா? ஆமாம், பெரிய ஹோட்டல். அது கேட் ஆஃப் இந்தியா இருக்கா, பக்கத்தில் தான் இருக்குது. நீ வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி மாமா. வெளியில் பார்க்க அப்படி சிம்பிளாக தான் இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியாது. ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப பெரிய ஆட்கள் தான் அங்கே உள்ளே போவாங்க. ரொம்ப ரேட் இருக்கும், ஹை ரேட் இருக்கும். டீ காஃபி இதுவே 1000 அதுக்கு மேலே தான் இருக்கும். அப்படியா மாமா? ஆமாம். அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். வேறு என்ன இருக்குது? சாய்பாபா கோயில் இருக்குது, சித்தி விநாயகர் கோயில் இருக்குது, பிறகு பீச் இருக்குது பாண்ட்ராவில், அது நல்லாயிருக்கும். பாண்ட்ரா பீச்சு சூப்பராக இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் என்ன. அப்புறம் அங்கே ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, அங்கே போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப லைனில் நின்று தான் போக வேண்டியது இருக்கும் சீசன் டைமில். இந்த குகைகள் கழிப்பட்டிருப்பல அது இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே கார்டன்லாம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? அங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க என்ன மாமா? போயிருக்கேன், ஆனால் தாஜ் ஹோட்டலுக்குள்ளே போகல இன்னும். நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கல்லாம், ஆனால் அங்கே எங்கே போய் இறங்குவீங்க? இங்கே இருக்க இடத்துக்கே போயிருமா அந்த ட்ரெயின்? அங்கே இருக்க இடத்துக்குலாம் போகாது. இங்கேருந்து போதில் ஊர்லேருந்து போகிற ட்ரெயின் அங்கே 2 இடத்துல நிற்கும். 2 இடம்னா 3 இடம் நிற்கும். அந்த 3 இடம்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டேஷனாக தான் இருக்கும். அது போகிற வழிங்கிறதுனால நிற்கும். ஆனால் லாஸ்ட்டாக சிஎஸ்டியில் அதில் தான் நிற்கும். சிஎஸ்டியா? தெரியாதா? சத்ரபதி சிவாஜி டெர்மினல்ஸ். அப்படியா? நம்ம ஊரில் இல்லை, இந்தியாவில் இருந்து எல்லா இடத்துலேருந்தும் அங்கே தான் எல்லா ட்ரெயினும் வரும். இந்த வெளியில் போதில் அந்த ட்ரெயின் அது எல்லாமே அங்கே தான் வரும். நிறைய ட்ரெயின் போகும் ஒரு நாளைக்கு. அப்படியா? ஒரு நாளைக்கே நிறைய போமா? ஒரு நாளைக்கே 500க்கு மேலே போகும். நீங்கள் எங்கே இறங்குவீங்க? நாங்கள் அங்கே வேறு போக மாட்டோம், லாஸ்ட் வரைக்கும். நாங்கள் இடையில இறங்கிடுவோம். லாஸ்ட்டு முந்தின ஸ்டாப் இருக்குல்ல, தாதரில் இறங்கி அப்புறம் லோக்கல் ட்ரெயினில் ஏறி அந்தால நாங்கள் இருக்கிறதுக்கு போவோம். அதுக்கும் ட்ரெயின் இருக்கா மாமா? ஆமாம், நம்ம ஊரில் பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குல்ல அதேமாரி இருக்காது. ஆனால் நம்ம ஊர்லேருந்து போகிறோம்ல ட்ரெயின், அதே மாதிரி தான் இங்கேயும் பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. ஆனால் அங்கே வந்து லோக்கல் ட்ரெயின் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு அது
நம்ம ஊரை மாதிரிலாம் பஸ்ஸுலாம் அதிகமாக இருக்காது. எல்லாரும் முக்கால்வாசி ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அது நான் பஸ்ஸை விட சீக்கிரம் போயிடும்ல, அதனால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. ரொம்ப கூட்டம் இருக்கும். ஆனால் அதுலலாம் ரொம்ப கவனமாக ஏறணும். ஓடி வந்து ஏறுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ரொம்ப கவனமாக ஏறணும். தள்ளிலாம் விடுவாங்களா? தள்ளி விடணும்னு இல்லை, அவங்களும் உட்கார்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்களா, அதனால போய் உட்காரலான்ட்டு வேகமாக ஏறுவாங்க. அதில் ஸ்லிப் ஆகும்ல, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் கம்பெனிக்கு ட்ரெயின்லேயே மாமா போவீங்க? இல்லை இல்லை, எங்களுக்கு பக்கத்தில் தான் ஆஃபீஸு, அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ரூம்பு கம்பெனி பக்கத்தில் எடுத்துருக்கோம். அப்படியா? எத்தனை ரூம் மாமா? 3 பேர் இருக்கோம்ல, அப்போ 3 ரூம் எடுத்துருப்போம். அங்கே 3 ரூம் இருக்குன்னு சொல்லுதீங்க, அப்போ ஏன் இங்கே வந்தால் ஒரே ரூமில் இருக்கீங்க? 3 ரூம் இருக்குல்ல? கேட்குற சரி தான், 3 ரூம் இருக்குது, ஒரே ரூமில் ஏன் தூங்குறீங்க நீ? ஆனால் 3 ரூம் வேணும்ல. உங்கள் அண்ணனுக்குலாம் இப்போ 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சாச்சுல்ல, அப்போ அவங்களாம் எங்கே இருப்பாங்க? தனித்தனியாக தானே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரூம் வேணும்ல, அதுக்காக தான் மொத்தமாகவே 3 ரூமாக எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் 2 இடத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு, இனிமேல் நீங்கள் தான் கல்யாணம் முடிஞ்சு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும் என்ன மாமா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்ல. அப்ப அதுக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிருங்க மாமா. எதுக்கு முன்னாடி? உங்கள் ஒய்ஃப் வரதுக்கு முன்னாடி. அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. நான் கல்யாணம் முடியட்டும், நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்க, சரியா? ஆமாம்மா, ஏற்கனவே சொன்னோம்ல, நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் கூட்டிகிட்டு போவேன்னு. அப்புறம் ஏன் அதே கேட்க திருப்பி? உங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க கூட தான் போவீங்க, சுற்றி காமிப்பீங்க, அப்புறம் என் கூட எப்படி வருவீங்க? அதுக்கு தான் கேட்கேன். இதுதான் உன் டவுட்டா? ஆமாம், அதுக்கு முன்னாடினா நான் மட்டும் தான் வருவேன், அப்போ என்னை மட்டும் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பீங்க, இப்போ என் கூட தானே இருப்பீங்க. நான் ஒன்று சொல்லுதேன், ஏற்கனவே ஒரு நாள் சொன்னோம்ல, கிணத்துல வச்சு ஞாபகம் இருக்கா? என்னது மாமா? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன்னு சொன்னேன்? என் மாமா பொண்ணுக்கிட்ட பேசுகிறதா இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னீங்க. அது நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்க. அப்படி சொன்னால் தான் என்ன பண்ணுவேன்? தாலி கட்டுவேன், சரியா? இதுக்கு சம்மதம் சொல்லுவாங்களா? சொன்னால் தானே நான் கல்யாணமே பண்ணுவேன். அப்படி கல்யாணம் முடிஞ்சாலும் உன்னை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மாமா, இருந்தாலும். சரி, அதை பற்றி டென்ஷன் எடுக்காத. சுற்றி காமிக்கும் போது உன் கூட நான் மட்டும்தான் இருப்பேன், என் கூட நீ மட்டும்தான் இருப்பேன், சரியா? கூட பவி, சௌமியா, மனோ, பாலா எல்லாரும் சேர்ந்து போவோம், சரியா? அவங்க கூட சேர்ந்து தான் போகணும், இருந்தாலும் நான் கேட்டேன். சரி சொல்லிட்டோம்ல, இனிமேல் உனக்கு அந்த டவுட்டே வேண்டாம், சரியா? கல்யாணம் முடிஞ்சாலும், உனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும், எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் நம்ம 2 பேரும் சுற்றி பார்க்க போகிறோம், சரியா? சரி மாமா, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேவாகுமா? 2 இடத்துமே கல்யாணம் முடிஞ்சால் எப்படி ஓகேவாகும்? இது சம்மதிக்க மாட்டாங்கல்ல மாமா, நம்ம 2 பேரும் தனியாக போகிறதுக்கு? யார் சம்மதிக்க மாட்டா? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. புரியுதா உனக்கு? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் உங்கள் ஒய்ஃபு ஒரு கோவப்படுவாங்கல்ல, எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னையும் வர விட மாட்டாங்கல்ல மாமா? யார் வர விட மாட்டாங்க? யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்க? அவங்க தான். அவங்க தானே, அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சரியா? நீ டென்ஷன் எடுக்காத. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை நான் தானே பார்ப்பேன், வேற என்ன உனக்கு டென்ஷன்? அதை பற்றிலாம் நீ டென்ஷன் எடுக்காத, சரியா? நீங்கள் பார்ப்பீங்களா? நாளைக்கு உன்ட்ட என்ன சொன்னேன்? உன் கல்யாண விஷயத்தில் நான் மட்டும் தான் முடிவு எடுப்பேன்னு சொன்னோம்ல. நீ அதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல கல்யாணத்து அன்னைக்கு வரைக்கும். நீங்கள் சொன்ன நான் ஏற்றுலாம் பேச மாட்டேன், கேட்க மாட்டேன். இருந்தாலும் சொல்லாத. அதை பற்றிலாம் நீ டென்ஷனே எடுக்கானா, நீ ஒழுங்காக உட்காந்து படி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சொல்லியாச்சு. கல்யாணம் பேச்சு எடுத்ததுக்கப்புறம் யாருக்கிட்டையாட்டு ஏதாச்சும் விசாரிச்சா மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு வெளுத்தப்படுவோன்னு சொல்லிட்டு, பாலா வரணும் இருந்தான், மனோ வரணும் இருந்தான், யாருக்கிட்டையும் எதையும் பற்றி பேசக்கூடாது, கேட்கவும் கூடாது, தாலி கட்டி முடிகிற வரைக்கும். எதுக்கு மாமா இப்படி சொல்கிறீங்க? இதனால என்கிட்ட கேட்டு தானே செய்வேன், நான் சரின்னு சொன்னா தானே செய்வேன். அதே மாதிரி தான் கல்யாண விஷயத்துலையும் பண்ணணும், புரியுதா? கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தாலி கட்டி முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் தான் நீ செய்யணும், புரியுதா? எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் பேசவும் கூடாது. சரி மாமா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன். இதை நான் ஏற்கனவே அன்றைக்கி நைட்டே தெளிவாக சொல்லிட்டேன். ஏதாச்சும் மாற்றம் இருந்தால் என்கிட்ட பேசவே முடியாதுன்னு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இப்போவும் அவன்கிட்ட தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா ஏதாட்டு பண்ணுனேன், அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் பேச மாட்டேன், பார்த்துக்கோ. சரி, நீங்களே முடிவெடுங்க, நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் நான் கேட்பேன், சரியா? நான் வேறு யார் பேச்சும் கேட்க மாட்டேன், யாருக்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன் எதையும். சரி, ஆனால் நீ அது வரைக்கும் நல்லா படிக்கணும், புரியுதா? கல்யாணம் எப்போ பண்ணணுமோ அப்போ நான் பண்ணி வைப்பேன், சரியா? சரி மாமா. சரி, வேறு ஏதாச்சும் கேட்க போறியா? கேளு. ஆனால் நான் ஒன்று கேட்பேன், அதை நீங்கள் செய்யணும். நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன், புரியுதா? சொல்லு. ஆனால் கல்யாணத்தன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எப்போதும் என் கூடவே தான் இருக்கணும், சரியா? எங்கேயும் போகக்கூடாது. நான் எங்கே போவேன்? நான் போனேன்னா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? என்ன மாமா சொல்ல மாட்டேங்கிங்க? எனக்கு தாலி கட்டி முடிகிற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் பக்கத்தில் உன் கூடவே தான் இருப்பேன், புரியுதா? அப்போ சரி, அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன். சந்தோஷமாக இருக்கணும், சரியா? ம் சரி, நீங்கள் இருக்கும்போது நான் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பேனா? அப்புறம் காலேஜ் போகிறீங்களா? போயிட்டு வரும்போது நான் லைனில் தான் இருப்பேன், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ நடந்தாலும் உடனே எனக்கு சொல்லிடணும், சரியா? புரியுதா? நீ நான் லைனில் இருக்கும்போது சொல்ல வேண்டாம், ஃப்ரீயாக ஃபோன்லேருந்து மறுபடியும் கால் பண்ணுங்கள், நான் அப்படியே கான்ஃபரன்ஸில் போட்டுக்கிறேன், சரியா? ஃப்ரீயாக ஃபோன்லேருந்து பேசி சொல்லுங்கள்,
உன் ஃபோன்லேருந்து அப்படியே பேசாத. சரி மாமா, அப்படி சொன்னால் தெரியும்ல பிரியாவுக்கு நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு. என்ன மாமா? ம் ஆமாம், அதுக்கு தான். சரியா? சரி மாமா, நான் பிரியாவே கால் பண்ணி பிரியாவே உங்ககிட்ட பேச சொல்லி சொல்லுவேன். சரியா? நான் கூட பேசல அப்போ உங்ககிட்ட. சரியா? ஆனால் நான் லைனில் இருக்கேன். சரி, அப்படி தான் இருக்கணும். சரியா? இருந்தாலும் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கால் எப்போதும் கணக்கில் இருக்கலாம். புரியுதா? ம் சரி மாமா, நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களா, அதனால ரொம்ப கவனமாக தான் இருப்பேன். சரிங்களா? ம் சரி. அப்புறம் அங்கே போய் ஹேமாட்டெல்லாம் ரொம்ப பேசாதீங்க மாமா. ஆனாலும் ஹேமாவை பற்றி நினப்பு மட்டும் விட மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லியாச்சு உனக்கு. அதுக்காக நீ அவளையே பற்றி டென்ஷன் எடுக்க. அதான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்ல, அவளை நான் லவ் பண்ணவே இல்லைன்னு. அப்புறம் ஏன் நீ இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்க? லவ் பண்ணலாம் மாமா ஹேமாவை. இருந்தாலும் நீங்கள் என்னையும் லவ் பண்ணல, அவங்களையும் லவ் பண்ணல, யாரையுமே லவ் பண்ணலை. அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. என்ன டவுட்டு? ஹேமா என்ன லவ் பண்ண வச்சிருவானா? ஆமாம், அவங்க அங்கேயே இருக்காங்கல்ல மாமா, உங்கள் கூடயே வேலை பார்க்காங்கல்ல. யார் என் கூட வேலை பார்த்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? நீ தேவையில்லாமல் டென்ஷன் எடுக்காத. ஏமான்னு இல்லை, யாராலையும் அது முடியாது. ஒரே முடிவு தான், அம்மா பார்க்குற பொண்ணை தான் கட்டுவேன். புரியுதா? இதுவும் அங்கே உள்ள பொண்ணு கிடையாது, இங்கே உள்ள பொண்ணு. சரியா? அப்போ சரி, இனிமேல் நான் ஹேமா பற்றி டென்ஷன் எடுக்க மாட்டேன். இப்போ முடிவு எடுத்துட்டல, இனிமேல் பேச மாட்டேல, இனிமேல் நான் சொன்னாலும் கோவப்பட மாட்டேல. நான் பேச மாட்டேன், டென்ஷன் எடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அவளை பற்றி பேசக்கூடாது என்கிட்ட. சரி, பேச மாட்டேன். சரி, அப்போ என் கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டா வருவாள்ல? உன் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்ல? வருவாள்ல? அப்போ எப்படி பேசாமல் இருக்க? இப்போ எப்படி வந்தாங்க அண்ணன் கல்யாணத்துக்கு, அதேமாரி வந்துட்டு போய் சொல்லுங்க. அதேமாரி தான் நீங்களும் பேசணும். சரியா? நானும் அதேமாரி பேசுவேன். சரி, சொல்லிட்டுலாம் அப்படியே பண்ணிடுவோம். சரி மாமா, நீங்கள் பிரியா ஃபோனை வாங்கி வச்சுருந்தீங்களா காரில், அதை கொடுத்துட்டீங்களா அவட்ட? இப்போ எதுக்கு கேட்க? சொல்லுங்க மாமா. கொடுக்கல என்ன? இல்லை, அவள் காலையிலே எந்திரிச்சு இன்னும் வரலல்ல. எப்போதும் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்ததுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சிருவல்ல மாமா. நீங்கள் எந்திரிக்கலலாம், அதான் கேட்டேன். இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்? வரலன்னா அவன் நைட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கான்னு அர்த்தம். அதான் காலையில் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். உன்கிட்ட தான் கேட்கேன். அவள் எதுக்கு காலையில் எந்திக்கல இன்னைக்கு? என்ன விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. சொல்கிற மாடுலேஷனே சரியில்லையே. என்ன விஷயம்? என்ன என்கிட்ட எதுவும் மறைக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து? மறைக்கலாம் செய்யல மாமா, ஒன்றும் இல்லை. தூங்க மாட்டாலாம், இன்றைக்கி தூங்குதால என்னன்னு கேட்டேன். ஒருவேளை கல்யாணத்தில் அங்கேயும் அலைஞ்ச டயர்டாக இருக்கும். கல்யாணம் பண்ண ரெண்டு பேருமே எந்திரிச்சாச்சு, அவளுக்கு என்ன டயர்டு? அவள் எங்கே போனா? என்ன வேலை செஞ்சா? கல்யாணம் பண்ணவங்க எந்திச்சாங்கன்னு கல்யாணம் பண்ணாதவங்களாம் தூங்க விடான்னு இருக்கா மாமா? கேள்விலாம் பயங்கரமாக தான் வருது. சொல்லுங்க, ஏன் தூங்கக்கூடாதான் நினைக்கலாம்? தூங்குங்க. ஆனால் வழக்கம் போல் தூங்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு திடீர்னு தூங்குனீங்கன்னா? சரி சொல்லு, எதுக்கு பிரியா தூங்கிட்டு இருக்கா? எழுந்திரிச்சிட்டாலா இல்லையா? எழுப்பிட்டியா நீ? ஆமாம், எழுப்பி விட்டுட்டு தான் வந்தேன். என்னம்மா, எதுக்கு தூங்கினாலாம் இவ்வளோ நேரம்? அவளுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. இப்போ நீங்கள் அவளை வேலை செய்ய சொன்னீங்கல்ல அத்தை கூட, அது இப்போ செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்களா, நானும் இருக்கேன்னா, அதனால கூட கொஞ்ச நேரம் தூங்கினலாம். ம் விளங்கும். இதுக்கு தான் இப்போ எல்லாரையும் கல்யாணம் முடிங்க, சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கன்னு இருக்கா. நல்லா எல்லாரும் வேலை செஞ்சு தருவாங்க, உட்காந்தே சாப்பிட்டுக்கலான்னு. நீங்கள் எதுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க? அதான் அவள் வேலை செய்யாமல் இருக்கா. அப்படியா மேடம்? நாங்கள் தான் செல்லம் கொடுத்து வளர்த்தோமா? நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்க வேண்டியதானே, அத்தை கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி. நீங்கள் ஒன்றுமே சொல்லலாம். அதுக்கு தான் இப்போ அவள் வேலை செய்ய மாட்டாக்கா. அவள் வேலை செய்கிறது இருக்கட்டும், நான் சொல்கிறதும் இருக்கட்டும். நீ இப்போ எதுக்கு அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க? என் இஷ்டம், நான் செய்வேன். உங்களுக்கு என்ன? இப்போ எதுக்கு அத்தைக்கிட்ட மட்டும் எனக்கு வேலை ஒன்றுமே செய்ய தெரியாது, சமையல் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? அங்கேயும் செய்ய வேண்டியதானே? அங்கே செஞ்சால் கடைசியில் அம்மா எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லிடும். நல்லா ஜாலியாக இருந்துக்கிடுவாங்க. விவரம். ஆமாம், பிறகு அவங்க தானே செய்யணும். கல்யாணம் முடிஞ்சு போனாலும் நம்மளை தானே மாமா செய்ய சொல்லுவாங்க வீட்டு வேலையெல்லாம். அப்புறம் அங்கேயும் போய் செய்யணும். நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம்ல, நம்ம அம்மாவை செய்ய சொல்லிட்டு. அது நீ கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு செய்யணும். இங்கே வந்து ஏன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க? அது எங்கள் அத்தைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கள் அத்தைக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா பிரியாவே வேலையே செய்ய விட மாட்டேங்கிங்க. அப்போ எங்கள் அத்தை பாவம்ல, ஒத்தியில் வேலை செய்யும். அப்போ எங்கள் அத்தை ஒத்தியில் வேலை செய்யறது உனக்கு பாவமாக தெரியல? உங்கள் அத்தை செய்யட்டும் நல்லா. இப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க, வேலை செய்ய மாட்டக்கா, வீட்டில் இருக்க மாட்டக்கா, ஒரு வேலையும் செய்ய மாட்டக்கான்னு. அப்போ செய்யட்டும். எங்கள் அத்தை என்னை திட்டதில்ல. எங்கள் அத்தை எங்கள் அப்பா என்னை திட்டவே திட்டாது. நான் என்ன செஞ்சாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் 2 இடத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளையா 2 இடத்துக்கும்? ஆமாம், பின்ன என்னை திட்டவே மாட்டாங்களா 2 பேரும். அத்தை பிரியாவனா நல்லா திட்டுவாங்க. நீங்கள் என்ன மட்டும் திட்டுதீங்க, பிரியாவை திட்ட மாட்டேங்கிங்களா? நல்லா தான் பேசுகிறேன்னு. நான் பேச ஆரம்பித்தோன்னே என்ன பேச்சு பேசுகிற நீ? பேசுவேன் மாமா. பிரியா பவிக்கிட்டலாம் நாங்கள் நல்லா தான் பேசுவோம். ஆனால் உங்ககிட்ட தான் பயமாக இருக்குது. பயமாக இருக்குன்னு சொல்லாத, பயமாக இருந்தது முன்னாடின்னு சொல்லு. எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? இந்த மாதிரி பயம் இருந்தா நீ இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பியா? எப்படி கேட்கேன். அப்புறம் பயம் இருக்குங்க இன்னும். நீங்கள் பயப்படாதன்னு சொல்லிட்டீங்கல்ல மாமா. இருந்தாலும் பயம் இருக்கு மாமா. உங்களுக்கு பிடிக்காததை ஏதாச்சும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களா? இன்னைக்கு இப்போ கோவப்பட்டீங்களா மாமா? அந்த பயம் மனசில் எப்போதும் இருக்கணும், புரியுதா? பிடிக்காததை செய்யக்கூடாதுன்னு இல்லை, நினைக்க கூட கூடாது, புரியுதா? சரி மாமா,
சரி கால் நினைக்கப்போமா வரீங்களா? அடி உனக்கு கன்ஃபார்மாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்காண்டாம், வாங்க எந்திரிச்சு வாங்க போவோம். கண்டிப்பாக போகணுமா? போகணும். ஆனால் கொஞ்ச நேரம் தான் சரியா? என்னென்ன 2 நாளில் காலேஜ் போகணும். அப்புறம் நான் வேற ஊருக்கு போகிறேன். அப்புறம் மறுபடியும் நீ இழுத்து வச்சுட்டு இருக்காது. இன்னைக்கு நான் வந்ததுனால ஓகே, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படிலாம் பண்ணக்கூடாது புரியுதா? மாமாட்ட சொல்லணும், இல்லை தேன்ட்ட அத்தைட்ட யார்ட்டையோட சொல்லணும் புரியுதா? அப்படி இல்லாட்டாலும் நான் கால் பண்ணிட்டு தானே இருப்பேன், என்கிட்டயாட்ட சொல்லணும் சரியா? நான் அம்மாட்ட சொல்லி வர சொல்லுதேன். நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் நீ என்ன பழைய மாதிரி இருக்க சொல்லியிருக்கலாம். நான் அப்படி தான் இருப்பேன் சரியா? ஃபோன் பேசும்போது ஏதாச்சும் பேசினாலும் கஷ்டமாக இருந்தாலும் சொல்லணும். அதுக்கு வச்சுட்டு ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிலாம் வைக்கக்கூடாது புரியுதா? சரி நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன். அப்புறம் அங்கே ஆஃபீஸ்லேருந்து பேசும்போது ஏமாவோ இல்லை வேறு யாரோ வந்து பேசினாலோ வச்சாலோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தாலோ எதுவும் நினச்சி சங்கடப்படக்கூடாது புரியுதா? நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன்ல, ஏமான்னு இல்லை யாருமே அது என்கிட்ட நடக்காத விஷயம் புரியுதா? அதில் நீ ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கணும் புரியுதா? சரி மாமா, நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்ல. நீங்கள் என் மாமான்னு சொல்லிட்டேன்ல ஏற்கனவே. நான் இனிமேல் எதையும் நினச்சி கவலைப்பட மாட்டேன். விடுங்க, யார் பேசினாலும் நான் எதுவும் டென்ஷன் எடுக்க மாட்டேன். உங்களை நான் சந்தேகப்படுவேனா மாமா? நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிங்க? இன்னும் சந்தேகப்படுறேன்னு சொல்லலை, யாரும் பேசுனாங்கன்னா அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரி, நான் யார் பேசினாலும் கேட்க மாட்டேன் சரியா? எதுவும் எடுத்துக்கிடவும் மாட்டேன். நீங்கள் பேசுகிறத மட்டும் தான் கேட்பேன் சரியா? சரி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுறணும் புரியுதா? சொல்லையும் செய்யணும், எதுவும் டவுட்னாலும் கேட்டுறணும், மனசுலேயே வைக்கக்கூடாது. சரி மாமா, ஏன் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் டெய்லி என்கிட்ட பேசுவீங்கலாம். நான் அப்பப்போ கேட்டு கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்குவேன், அப்படியே நடந்துக்குவேன் சரியா? சரி, இருந்தாலும் சொல்லணும்னு சொன்னேன். சரி மாமா, வாங்க எழுந்துச்சு போவோம் தண்ணிக்கு. எவ்வளோ டைவர்ட் பண்ணாலும் அதுலேயே நீ கரெக்டாக இரு. போவோம். அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டே இருக்கீங்க என்ன மாமா? சரி வா, எந்திரிச்சு வா. வாங்க மாப்ள, வா சௌமியா. மச்சான் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுகன்யா. வாங்க மாப்பிள வாங்க. சௌமியா வாமா. அப்ப நீங்க வீட்லயா இருக்கீங்க? வீட்டில் இருக்கலாமா? நீ வாரலாம். சரிப்பா, அதுக்காக வா. வாங்க உட்காருங்கம்மா வாங்க. வாங்க மாப்ள, உள்ள வாங்க. உட்காருங்க. இருக்கட்டும், வார இவளுக்கு கொழுப்பு பாத்தீங்களாங்க? உங்களை மட்டும் கூப்பிட்டா என்ன வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுதா? உன்னை எதுக்கு கூப்பிடணும்? நீ வராண்டா போ. மச்சான் மட்டும் இங்க இருக்கட்டும். பாருங்கண்ணே எப்படி சொல்லுதா பாருங்க, ஒரே நல்ல. அப்பா என்னப்பா இப்படி சொல்லுதா? அவ இருக்கட்டுமா வீடு. நீங்க வாங்க உள்ள வாங்க. சாப்பிடுவாங்க. காலையிலே வந்திருக்கலாம்லாமா? உன்னெல்லாம் கூப்பிட முடியாது. மச்சான் நீங்க வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு நிறைய சமையல் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய சாப்பிடுங்க. சரி சுகன்யா, வாரேன். நிறைய சாப்பிடணுமா? ஆமா மச்சான், உங்களுக்காக தான் நிறைய பண்ணி வச்சிருக்கு. அக்காக்கெல்லாம் கொடுக்க கூடாது. அக்காக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு மட்டும் தான். மூஞ்ச பெருமூஞ்ச போடி. எதுக்கு சௌமியா? சரி வாங்கம்மா உள்ள. ஏம்மா நீங்க உள்ள போங்கம்மா, நாங்க வாரோம். இவளுக்கு ரெண்டு திட்டிட்டு வரேன். போங்கம்மா. மச்சான் நீங்க வாங்க மச்சான், நம்ம சாப்பிட போ. உள்ள வாங்க. அவ இங்கே கடை கத்திட்டு இருக்கட்டும். மச்சான் அங்க காலையில அவ தான் சமைச்சானா? நல்லாவே இல்ல மச்சான். இங்க வாங்க, உங்களுக்கு சூப்பரா பண்ணி வச்சிருக்கோம். நல்லா சாப்பிடுங்க மச்சான். ஆமாம் சுகன்யா, காலையில் இவ தான் சாப்பாடு பண்ணா, நல்லாவே இல்லை. இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியதான். மாப்ள நல்லா சமைப்பா மாப்ள. அப்படியாத்த? ஆனால் இன்னைக்கு நல்லா இல்லையே காலையில். தங்கச்சி எப்போதுமே சூப்பராக சமைப்பா. இன்னைக்கு காலையில் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட் இல்லையே. மச்சான் சொல்லுதே, அவ நல்லாவே சமைக்க மாட்டா. நீங்க வாங்க. என்னங்க நைட்டு வீட்டுக்கு தான் போகணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அங்க சாப்பிடணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்புறம் நைட்டு சாப்பிடாம தூங்குவாங்களா? ஓ, அப்படியா? சரி சரி வாங்க. சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு நானும் பார்க்கேன். எனக்கு தான் என் தங்கச்சி 2 பேர் இருக்காங்களா, அப்புறம் என்ன? அப்படியா? சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் என்ன? வாங்க, அவ கரெக்ட், அவளுக்கு வேற வேலையே இல்லை. சரி வா சுகன்யா, நம்ம போவோம். சரி அம்மா உள்ள போ. மாப்பிள்ளைய கூட்டு உள்ள போ. சாப்பிடு. சரிங்கப்பா போறேன். சரி அம்மா வா, நான் உள்ள போறேன், எடுத்து வைக்க. சரிம்மா நீ போய் எடுத்து வை, நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். சரி வா போவோம். நீ போடி, உன் வேலையை பார்த்துட்டு. சரி போ, நான் போறேன். மச்சான் நீங்க வாங்க. நான் வாரேம்மா, நீ போ, நான் வரேன். உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வரேன். சரி மச்சான். எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ரொசீட். காலையில நான் பண்ணின சாப்பாடு நல்லா இல்லை என்ன சாருக்கு? டேஸ்டா இல்லையோ? அப்புறம் வேற எதுவும் சொல்லணுமா? சரி ஓகே, நந்தினியையும் அத்தையும் சமையல் பண்ண சொல்றேன். நான் ஹெல்ப் பண்றேன் உங்க கூட, ஓகேவா? சார் அப்ப நல்லா சாப்பிடுவீங்களா? சும்மா விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருந்தேன். சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? கோவப்படுதியா? ஓ நல்லா இருந்ததா நல்லா இல்லையா? சூப்பராக இருந்தது சௌமியா. உண்மையாவே சொல்றீங்க? உண்மையாதான், பொய் சொல்லலை. வேணா நீ வீட்டில் போய் கேளு. பாலாட்ட தொரட்ட நந்தினிட்ட எல்லாத்துட்டுமே கேளு. பிரியாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மாவும் நந்தினி இத்தனை நாள் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி தான் நீனும் சூப்பராக சமைச்சிருக்க இன்னைக்கு. அப்புறம் எதுக்காக சுகன்யாட்ட அப்படி சொன்னீங்க? சும்மா தான், அவள் உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாளா, அதுக்காக அவள் கூட சேர்ந்து கிண்டல் பண்ணேன். அப்படியா? ஆமாம், இதுக்கெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்கலாமா? விடு. உண்மையாவே நல்லா இல்லைன்னு நினைச்சேங்க. நீ அப்படியே நினச்சிட்டியா? விடு விடு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருந்தது. ஓகேவா? சரி அப்ப நான் இனிமே
நான் சமையல் பண்ணவா? பண்ணு பண்ணு, நீ பண்ணு. ம் சரிங்க. சரி சாப்பிடுவோமா? வரீங்களா? சரி வா சாப்பிடுவோம். சரி கொஞ்சம் சிரியே. சரிங்க வாங்க போவோம். நீ எப்படியோ நினச்சேன், நீயும் நந்தினி பவிய மாதிரிலாம் ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கோவப்படுத. எல்லாத்துக்கும் இருக்கதாங்க செய்யும், அவங்களுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் என்ன எப்படி சொன்னீங்களோ அதுக்காக தான். சரி சௌமியா விடு, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கோவப்படலாமா? இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க கூடாது சரியா? நீ தான் சொல்லணும் பிரியா பவிக்கு நந்தினிக்கலாம் இதெல்லாம் எடுத்து சொல்லணும். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கோவப்பட்டா சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்படி? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், கோவப்பட மாட்டேன் சரிங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும். சரி, நீ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சரியா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. ம் சரி வா.